ஓகே. நாங்கள் வந்து நம்மளோட டிஸ்கஷனை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து 2017 பேப்பரில் அப்ளை 13வது கேள்வி எளிமை சேர்க்கம் சம்மந்தமான கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இப்போது இந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வழமை மாதிரி ஒரு சிம்பிளான கேள்வி. நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோவில் போனீங்கன்னு சொன்னாலே உங்களால் இந்த கேள்வியை வந்து ஃபுல்லாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். முதலாவது நாங்கள் பார்ப்போம். இயற்கை நீளம் ஏயையும் மீள்தன்மை மட்டு எம்ஜியையும் உடைய ஒரு லேசான மீள்தன்மை இலையின் ஒரு நுனி ஒப்பமான கிடைநிலத்துக்கு மேலே ஓர் உயரம் 3Aயில் உள்ள ஒரு நிலைத்த புள்ளி ஓவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அதே வேலை. ஓகே, ஓகே. அப்போது நாங்கள் முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த பாட்டுக்கான படத்தை நாங்கள் போடுவோம். முதலாவது என்ன சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட ஒரு இலை ஒன்று இருக்குதாம். அந்த இலையின் இயற்கை நீளம் வந்து ஏன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் மீள்தன்மை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இலையின் ஒரு நுனியை வந்து என்ன செய்கிறாங்களாம், ஒரு தரையிலிருந்து 3A தூரம் மேலே இருக்கிற ஒரு புள்ளி ஓவுடன் இணைச்சிருக்கிறாங்களாமா. இப்போ நமக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. இதுதான் நம்மளோட தரைன்னு சொல்லி வைப்போம். தரையிலிருந்து ஒரு 3A உயரத்தில், தரையிலிருந்து ஒரு 3A உயரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி ஓவில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு நுனியை இணைச்சி விட்டுட்டாங்களாம். அப்போ இதுதான் புள்ளி ஓன்னு சொல்லி எடுப்போம். அதே வேளை மற்றைய நுனி திணிவு எம்ஏ உடைய துணிக்கு உடனே இணைக்கப்பட்டுள்ளது. ஓகே, இந்த இலையின் மற்றைய பக்கத்தில் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒரு எம் திணிவுடைய ஒரு துணிக்கையை வந்து இணைச்சிருக்கிறாங்களாம். ஓகே, அப்போ இலை வந்து இப்படி இருக்க போகுது, ஒரு எம் திணிவுடைய துணிக்கையை இணைச்சி வச்சிருக்கிறாங்களாம். இப்போ அவங்க சொல்கிறாங்க, துணிக்கை ஓவிற்கு கிட்ட வைக்கப்பட்டு கதி ஸ்கொயர் ஆஃப் GA உடன் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி எறியப்படுகின்றது. இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. என்ன சொல்கிறாங்க, இந்த துணிக்கையை வந்து ஆரம்பத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஓவுண்ட மட்டத்திலேயே வச்சு, இந்த ஓவுண்ட மட்டத்திலேயே வச்சு கீழ் நோக்கி என்ன செய்கிறாங்களாம், ஸ்கொயர் ஆஃப் GA அப்படிங்கிற வேகத்துடன் கீழ் நோக்கி எறிகிறாங்களாம். இலையின் நீளம் எக்ஸ் ஆனது. அப்போது இந்த இலையின் நீளம், இந்த இலையை வந்து கீழ் நோக்கி எரிஞ்சிங்கன்னு சொன்னால் இந்த இலை வந்து என்ன செய்ய போகுது, கீழே 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 வரப்போகுது. வந்து ஒரு கட்டத்தில் என்ன செய்யும், இலையின் இயற்கை நீளம் ஏயவே அடையும். இது வந்து 3A, சாரி, இலையின் இயற்கை நீளம் ஏயவே அடையும். இதோட நின்றுமா? இல்லை. இந்த துணிக்கை வந்து என்ன செய்ய போகுது, இதையும் தாண்டி என்ன செய்ய போகுது, அப்படியே கீழே வரப்போகுது. அப்போ இலையை வந்து துணிக்கை வந்து சம்திங் இங்கே எங்கேயோ இருக்கிறதாக எடுப்போம். அவங்க சொல்கிறாங்க, இந்த இலையின் நீளம் எக்ஸாம், எக்ஸ் வந்து எப்படி இருக்குதாம், ஏயை விட பெருசாக இருக்குதாம், 3A விட சின்னதாக இருக்கும். அப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பம் தானே. இங்கே இலையின் நீளம்னு சொன்னால் அவங்க எதை சொல்ல வராங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இப்போ இப்படி விடுறீங்க, இலையின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து இலை இறுக முன்னுக்கு எப்படி இருக்கும், இலை இறுக முன்னுக்கு இப்படி இருக்கும். இப்போ இலை இறுகிற கணத்தில் வந்து எப்படி இருக்கும், இலை இறுகிற கணத்தில் மட்டு மட்டாக டைட்டாக இருக்கும். அப்போ இந்த அளவு நீளம் வந்து எனக்கு ஏயாக இருக்கும். ஓகே, இந்த அளவு நீளம் வந்து எனக்கு ஏயாக இருக்கும். அடுத்த கட்டத்தில் என்ன செய்யும், இந்த இலையின் நீளம் வந்து இப்படி இருக்க போகுது, இந்த அளவு நீளம் வந்து ஏயை விட பெருசாக இருக்கும். இப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் இலையின் நீளம் வந்து உங்களுக்கு எக்ஸாக இருக்குதாம். இந்த இலையின் நீளம் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குதாம், எக்ஸாக இருக்குதாம். எக்ஸ் இட்கு இந்த சமன்பாடு திருப்திப்படுத்து அப்படின்னு சொல்லி காட்டுட்டான். சிம்பிள். இங்கே பாருங்க, நான் என்ன செய்கிறேன், இந்த துணிக்கையின் இடப்பெயர்ச்சியை நான் அளக்கிறேன் எக்ஸ்ன்னு சொல்லி. அப்போ நாங்கள் இதுக்கு முன்னுக்கும் பார்த்துருக்குறேன், நீங்கள் இடப்பெயர்ச்சியை எந்த திசையில் அளக்குறீங்களோ அதே திசையில் தான் உங்களுக்கு என்ன இருக்க போகுது, வேகமும் இருக்க போகுது, ஆர்முடுகளும் இருக்க போகுது. அப்போ நான் இடப்பெயர்ச்சி அளக்கிற திசையிலே ஆர்முடுகளை நான் குறிச்சிக்கிறேன் எக்ஸ் டபுள் டாட்னு சொல்லி. ஓகே, எக்ஸ் டபுள் டாட். இந்த சந்தர்ப்பத்தில் தாக்குற விசைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவும் அந்த திணிவுண்ட நிறை விசை வந்து கீழ் நோக்கி தாக்க போகுது எம்ஜி.
மற்றது இது மீள்தன்மை இலை. இலை வந்து இழுபட்டு இருக்கு. அப்போ அந்த இலையில் வந்து ஒரு இழுவை இருக்க போகுது, இழுவை டி. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் ஒருக்கா என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த துணிக்கைக்கு ஒருக்கா நிறைக்குத்தாக கீழ் நோக்கி அல்லது மேல் நோக்கி சம்திங் ஒருக்கா என்ன செய்வோம், எப்சமனையுமே பாவிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மீள்தன்மை இலையில் இருக்கிற டி, இழுவை டீயை நான் இதை வந்து T1ன்னு குறிச்சுக்குவோம். T1. இந்த T1 நான் எப்படி எழுதலாம்? எனக்கு தெரியும் T1 அப்படிங்கிறது மீள்தன்மை மட்டு லாம்டா, அதுக்கு கீழே இயற்கை நீளம் வந்து எல் இன்ட்டு நீச்சி இ. நம்முடைய கேஸை பொறுத்த வரைக்கும் மீள்தன்மை மட்டும் வந்து எனக்கு தந்திருக்கிறாங்க எம்ஜி, இழையின்ற இயற்கை நீளம் எனக்கு தந்திருக்கிறாங்க ஏ. இழையில் ஏற்பட்ட நீச்சி எவ்வளவு? நீச்சின்னு சொன்னால் என்ன? அது உண்மை நீளத்தை விட எவ்வளவு நீச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க. இலையின்ற இப்போ இருக்கிற நீளம், இப்போ உதாரணத்துக்கு இலையின்ற உண்மை நீளம் வந்து 10 சென்டிமீட்டர், இலை வந்து இழுபட்டு இப்போ எனக்கு ஒரு 13 சென்டிமீட்டராக இருக்குதுன்னு சொன்னால் இலையின்ற நீச்சி எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? 3 சென்டிமீட்டர், 13லேருந்து 10 கழிப்பீங்க. அப்போ இலையின்ற இப்போ இருக்கிற நீளம் எக்ஸ், இயற்கை நீளம் ஏயாக இருந்துச்சுன்னு சொன்னால் இலையில் ஏற்பட்ட நீச்சி என்னவாக இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ நாங்கள் ஒரு என்ன செய்வோம், இந்த துணிக்கைக்கு ஒரு கீழ் நோக்கி எப்சமனையுமே பாய்ப்போம். கீழ் நோக்கி எப்சமனையுமே பாய்ச்சிங்கன்னு சொன்னால் இந்த துணிக்கைக்கு கீழ் நோக்கி தாக்குற விசை எம்ஜி, மேல் நோக்கி தாக்குதப்போ மைனஸ் T1 சமன் அவருடைய திணிவு எம் இன்ட்டு ஆர் முதல் எக்ஸ் டபுள் டாட் நான் பாவிக்கிற திசையிலேயே இருக்குது. அப்போ எக்ஸ் டபுள் டாட் பிரதிட்டிங்கன்னு சொன்னால் எம்ஜி மைனஸ் எம்ஜிக்கு கீழே ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. இது வந்து எம் இன்ட்டு எக்ஸ் டபுள் டாட். இந்த எம் எல்லாம் கேன்சல். இங்கே எக்ஸுக்கு முன்னாடி யார் இருக்கிறா? எக்ஸுக்கு முன்னாடி இதை நீங்கள் பெருக்கிறீங்கன்னா மைனஸ் ஜிஓஏ வரும். அந்த டேர்மை ஃபுல்லாக காமனாக எடுங்க, பொதுவாக எடுங்க. அப்போ இங்கே ஜி இருக்குது. ஜியில் இருந்து எப்படி ஜிக்கு கீழேயே பொதுவாக எடுக்கிறது? நான் இங்கே மேலே கீழேயும் ஒரு ஏஆரை பிரிக்கிறேன். அப்போ ஜிக்கு கீழே மைனஸ் ஜிக்கு கீழேயே நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே மைனஸ் ஏ மிச்சமாக இருக்கும். அப்போ நான் யாரை பொதுவாக எடுக்கிறேன்? மைனஸ் ஜிக்கு கீழே. ஏன் மைனஸ் ஜிக்கு கீழே? இந்த ப்ராக்கெட்டை உள்ளே பெருக்குனீங்கன்னு சொன்னால் எக்ஸுன்ற குணகம் வந்து உங்களுக்கு மைனஸ் ஜிஓஏ வரும். அப்போ அதை பொதுவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சுருக்க ஈஸியாக இருக்கும். அப்போ மைனஸ் ஜிஓஏ காமனாக எடுத்திங்கன்னு சொன்னால் இங்கே நிற்கல ஒரு மைனஸ் ஏ. இங்கே நீங்கள் மைனஸ் ஜிஓஏ காமனாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ. இது வந்து உங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? எக்ஸ் டபுள் டாட்டாக இருக்க போகுது. இதை வந்து அவங்க கேட்டிருக்க வடிவத்தை கொண்டு வருவோம். எக்ஸ் டபுள் டாட் ப்ளஸ்ஸுங்கிற வடிவத்தில் இருக்குது. அப்போ இது அந்த பக்கத்துக்கு கொண்டு போங்க. அப்போ எக்ஸ் டபுள் டாட் இது அந்த பக்கத்து போச்சுன்னா ப்ளஸ் ஜிக்கு கீழே ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2a சமன் 0. தானே காட்ட சொல்கிறாங்க. சிம்பிளான கேள்வி. ஓகேவா? கிளியரா? ஓகே, காட்டியாச்சு. பிறகு சொல்கிறாங்க திருப்தியாகுகின்றது என காட்டி இவ்வெளிமை இயக்கத்தின் மையத்தை காண்க. இதை காட்ட சொல்லிட்டாங்க. இதை காட்ட சொல்லிட்டு எளிமை இயக்கத்தின் மையத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிப்போம். ஓகே, இதை காட்டியாச்சு. எளிமை இயக்கத்தின் இது எளிமை இயக்கத்தின் மையத்தில் என்னென்ன இயல்புகள் இருக்குது இங்கே பாருங்கள். இப்போது ஒரு துணிக்கை வந்து இது தான் எளிமை இயக்கத்தின் மையம். இந்த துணிக்கை வந்து எளிமை இயக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இது வந்து என்ற வீச்சத்தான, இது என்ற அலைவு மையம். அலைவு மையத்தில் எனக்கு இடப்பெயர்ச்சி எனக்கு 0 இருக்கும். அலைவு மையத்தில் இடப்பெயர்ச்சி எனக்கு 0 இருக்கும். அலைவு மையத்தில் நான் இடப்பெயர்ச்சி நாங்கள் அழைப்போம். இப்போ எளிமை இயக்கத்தின் இடப்பெயர்ச்சின்னு சொல்லும்போது அலைவு மையத்தில் நான் இடப்பெயர்ச்சி எனக்கு 0 இருக்கும். வேகம், அலைவு மையத்தில் எனக்கு வேகம் வந்து மேக்சிமமாக இருக்கும். அதே மாதிரி வேகம் வந்து மேக்சிமமாக இருக்கும். ஆர்முடுகள், அலைவு மையத்தில் அதன் ஆர்முடுகள் என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். ஏன்? அலைவு மையத்துக்கு என்னது? எக்ஸ் டபுள் டாட் வந்து மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ் தானே என்ன? அப்போது எக்ஸ் அலைவு மையத்தில் நான் இடப்பெயர்ச்சி 0 இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு எக்ஸ் டபுள் டாட் என்னவாக இருக்கும்? 0 இருக்கும்.
வீச்சத்தானத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வீச்சத்தானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், வீச்சத்தானத்தில் அதன் வேகம் வந்து எனக்கு பூஜ்ஜியமாக இருக்கும், அதன் இடப்பெயர்ச்சி வந்து எனக்கு என்னவாக இருக்கும், மேக்சிமமாக இருக்கும். அப்போ அலைவு மையத்தை காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அலைவு மையத்தில் ஆறுமுடுகள் பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ நான் சொல்லலாம், ஓகே, அலைவு மையத்தில் எனக்கு எக்ஸ் டபுள் டாட் வந்து எனக்கு பூஜ்ஜியமாக இருக்கும். கொண்டு வந்து பிரதிட்டிங்கன்னு சொன்னால் இது பூஜ்ஜியம்னு சொன்னால் இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கணும். அப்படியாக இருந்தால் எக்ஸ் மைனஸ் 2a வந்து உங்களுக்கு பூஜ்ஜியமாக இருக்கணும். அப்போ எக்ஸ் சமன் 2a அப்படிங்கிறது அலைவு மையம். எக்ஸ் சமன் 2aன்னு சொன்னால் என்ன, இலை நீளம் வந்து 2a ஆக இருக்கும் தானம் வந்து உங்களுக்கு அலைவு மையமாக இருக்கும். அதாவது இந்த எக்ஸ் அளக்குறீங்க தெரியுமா, இந்த நீளம் வந்து இந்த எக்ஸுங்கிற நீளம் வந்து 2a ஆக இருக்கும்போது, இந்த அளவு நீளம் வந்து 2a ஆக இருக்கும்போது இந்த பாயிண்ட் துணிக்கை வந்து இங்கே இருக்குது. எக்ஸுங்கிறது இலையின் நீளம் வந்து 2a ஆக இருக்கும்போது இந்த தானம் தான் உங்களுக்கு அலைவு மையமாக இருக்கும். அது நீங்கள் சொல்லிவிட்டீங்கனாலும் ஓகே. இலையின் நீளம் 2a ஆக உள்ள தானம் அலைவு மையமாகும். ஓகே, இலையின் தானம் 2a ஆகுமாறு உள்ள புள்ளி, ஆகுமாறு உள்ள தானம் அலைவு மையமாகும். சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட். எளிமை சேர்க்கத்தின் மையத்தை கண்டாச்சு, இதுவும் ஓகே. பிறகு சொல்கிறாங்க, நிலத்துடனான முதல் மொத்தல் வரைக்கும் துணிக்கையின் கீழ்முக இயக்கத்துக்கு சக்தி கோட்பாட்டுக்கு பயன்படுத்தி இக்கு என காட்டுக. இப்போ துணிக்கை வந்து ஒரு எக்ஸ் தூரத்தில் இருக்கும்போது அதாவது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சக்தி காப்பு தத்துவத்தை பாவிப்போம். அப்போ நான் எழுதுகிறேன், சக்தி காப்பு கோட்பாட்டின் படி, ஓகே, சக்தி காப்பு தத்துவத்தின் படி ஓகே, சக்தி காப்பு தத்துவப்படி இந்த துணிக்கைக்கு ஆரம்பத்தில் இருந்த சக்தி, இந்த துணிக்கை நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, நான் வந்து இந்த துணிக்கை இந்த இடப்பெயர்ச்சி எக்ஸாக இருக்கும்போதும் துணிக்கை ஓவில் இருக்கும்போதும் நான் சக்தி காப்பு தத்துவத்தை பாவிக்கிறேன். அப்போ இந்த மட்டத்தை நான் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் அழுத்த சக்தி மட்டம் பூஜ்ஜியமாக எடுப்போம். அப்போ துணிக்கை என்ன செய்யுது, ஆரம்பத்தில் அழுத்த சக்தி மட்டத்துக்கு மேலே எக்ஸ் உயரத்தில் இருக்குது. அப்போ இந்த துணிக்கைக்கு வந்து ஒரு அழுத்த சக்தி இருக்கும், அழுத்த சக்திக்கு மேலே இருக்கிறதுனால ப்ளஸ், அப்போ ப்ளஸ் எம்ஜிஎக்ஸ் ப்ளஸ் அந்த துணிக்கையை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஜி வர்க்கமூலம் ஜிங்கிற வாகத்துடன் கீழ் நோக்கி நீங்கள் எறிகிறீங்க. அப்போ அதுக்கு ஒரு இயக்கப்பாட்டு சக்தியும் இருக்க போகுது. அப்போ ஆஃப் எம் இன்ட்டு வி வர்க்கம், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஏ அதண்ட வர்க்கம். இதுதான் ஆரம்பத்தில் இருந்த மொத்த சக்தி. இது சமன். இப்போ வாங்க, இந்த சந்தர்ப்பத்தில் துணிக்கைக்கு இருக்கிற சக்திகள் என்னன்னு. இந்த சந்தர்ப்பத்தில் துணிக்கைக்கு அழுத்த சக்தி எதுவும் இருக்குதா, இல்லை. ஏன், இதை தானே அழுத்த சக்தி மட்டும் பூஜ்ஜியமாக எடுத்திருக்கிறேன். பூஜ்ஜியம் ப்ளஸ் இந்த துணிக்கைக்கு எதுவும் இயக்கப்பாட்டு சக்தி இருக்குதா, இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் இடப்பெயர்ச்சி எக்ஸ்ன்னு அளக்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இடப்பெயர்ச்சி அளக்கிற திசையிலேயே வேகம் இருக்கும் எக்ஸ் டாட். அப்போ அதோட வேகம் எக்ஸ் டாட்னு சொன்னால் அதோட இயக்கப்பாட்டு சக்தி ஆஃப் எம் இன்ட்டு எக்ஸ் டாட் வர்க்கம் ப்ளஸ் இங்கே பாரு, இலை நீச்சி அடைஞ்சிருக்கு. இலை நீச்சி அடைஞ்சுன்னு சொன்னால் இலையில் ஒரு மீள்தன்மை அழுத்த சக்தி இருக்கும். மீள்தன்மை அழுத்த சக்திக்கு என்ன சமன்பாடு, ஆஃப் லெம்டாவுக்கு கீழே எல் இன்ட்டு நீச்சின்ற வர்க்கம். கொண்டு வந்து பிரதியிடுங்க. அப்போ ஆஃப் மீள்தன்மை மட்டு எம்ஜி இயற்கை நீளம் ஏ நீச்சின்ற வர்க்கம். இப்போ அடைஞ்சிருக்க நீச்சி வந்து என்ன, இயற்கை நீளம், இப்போ இருக்கிற இலையின்ற நீளம் வந்து எக்ஸ், இயற்கை நீளம் வந்து ஏ. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ முழுவதுண்ட வர்க்கம். இதெல்லாம் சுருக்கி விட்டிங்கன்னா சரி, நேரடியாக இந்த ஆன்சர். இந்த எம்எல்லாம் கேன்சல், ஃபுல்லாக இந்த 2ஆல் பெருக்கி விடும். அப்போ 2gx
இங்கே 2ஆல் பார்த்தீங்கன்னா 2 கேன்சல். அப்போ ப்ளஸ் ஜிஏ சமன் இங்கே 2ஆல் பெருக்கிறீங்கன்னா இங்கே எக்ஸ் டாட்ன்ற வர்க்கம், இங்கே 2ஆல் பெருக்கிறீங்கன்னா இங்கே ஜிக்கு கீழே ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏன்ற வர்க்கம். அப்போ எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 2ax ப்ளஸ் ஏ வர்க்கம். சுருக்குங்க, இதை சுருக்கிட்டோம்னு சொன்னால் எக்ஸ் டாட் வர்க்கம் ப்ளஸ் ஜிக்கு கீழே ஏ இன்ட்டு எக்ஸ் வர்க்கம். இதையும் பெருக்கும்போது இந்த ஏஎம் கேன்சல். அப்போ மைனஸ் 2gx ப்ளஸ் இதையும் பெருக்கினா ஒரு ஏஎம் கேன்சல். அப்போது ஜிஏ. அப்போ இங்கே யார் இருக்கிறா? 2gx ப்ளஸ் ஜிஏ. யார் யார் கேன்சல் ஆகுவாங்க? இந்த ஜிஏஎம் கேன்சல். அங்கே எக்ஸ் டாட் வர்க்கத்தை தான் எழுவாய் ஆக்குறாங்க. அப்போது எக்ஸ் டாட் வர்க்கம் சமன் என்னது? இந்த பக்கெட்டு 2gx, இந்த பக்கெட்டு மைனஸ் 2gx. அப்போ இந்த பக்கெட்டு வந்தால் 4gx, இதுங்கிட்டு வந்தால் மைனஸ். அப்போ மைனஸ் ஜிக்கு கீழே ஏ இன்ட்டு எக்ஸ் வர்க்கம். இதுவாக காட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து ஜிக்கு கீழே ஏ வந்து பொதுவாக எடுத்துருக்குறாங்க. அப்போ ஜிக்கு கீழே ஏ வந்து நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் ஜி இங்கே மேலே கீழே ஒரு ஏஆல் பெருக்கிக்கோங்க. அப்போ ஜிக்கு கீழே ஏ பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் 4ax மைனஸ் எக்ஸ் வர்க்கம். அப்போ எக்ஸ் டாட்டுன்ற வர்க்கம் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் ஜிக்கு கீழே ஏ இன்ட்டு 4ax மைனஸ் எக்ஸ் வர்க்கம் ஆக இருக்கும். சிம்பிள். இதுவாக காட்ட சொல்கிறாங்க. எக்ஸ் டாட் வர்க்கம் சமன் ஜிக்கு கீழே 4ax மைனஸ் எக்ஸ் வர்க்கம். சிம்பிள். இதுவும் காட்டியாச்சு. பிறகு சொல்கிறாங்க கேபிட்டல் எக்ஸ் வந்து எனக்கு உண்டு. அவங்க சொல்கிறாங்க கேபிட்டல் எக்ஸ் வந்து என்னவா? கேபிட்டல் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 2a. ஓகே, எனக்கு உண்டு. இறுதி சமன்பாட்டை கேபிட்டல் எக்ஸ் வந்து மைனஸ் ஏக்கு முக்கும்போது என்னும் வடிவத்தில் எடுத்துரைக்க இங்கே ஏ ஆனது துணியப்பட வேண்டிய வீச்சமாகும். ஓகே, எக்ஸ் மைனஸ் 2a. அவங்க சொல்கிறாங்க கேபிட்டல் எக்ஸை வந்து இப்படி எடுத்தால் நான் இருபுறமும் நான் என்ன செய்ய போகிறேன்னு ஓகே, இங்கே பாருங்கள். எனக்கு எக்ஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? எக்ஸ் வந்து ஏயை விட பெருசு, அதே சமயம் 3a விட சின்னது. அப்படி இந்த எக்ஸ் மைனஸ் 2a அப்படிங்கிறது மைனஸ் ஏயை விட வந்து எனக்கு பெருசாக இருக்கும், அதே சமயம் ஏயை விட வந்து எனக்கு சின்னதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இது வந்து இந்த எக்ஸ் வந்து 0 அப்படிங்கிறது வந்து எளிமை சேர்க்கறதுன்னு மையமாக இருக்கும். அந்த கான்செப்டில் கொண்டு வரா. நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இருபுறமும் நேரம் குறித்து வகையிட. ஓகே, இருபுறமும் நேரம் குறித்து வகையிட எனக்கு என்ன கிடைக்க போகுது? எக்ஸை நேரம் குறித்து வகையிட்டோம்னு சொன்னால் கேபிட்டல் எக்ஸ் டாட். இங்கே வந்து எனக்கு எக்ஸ் டாட் மைனஸ் 2aங்கிறது மாறிலே அதை வகையிட்டா 0. இப்போ இவரை கொண்டு வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இங்கே பிரதியிட போகிறேன். பிரதியிட்டால் எக்ஸ் டொட்டுன்ற வர்க்கத்துக்காக நான் போடலாம் கேபிட்டல் எக்ஸ் டொட்டுன்ற வர்க்கம். இது சமன் இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு ஜிக்கு கீழே ஏ இன்ட்டு எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 4ax. இங்கே பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ் வர்க்கம் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் இது விரிச்சு எழுதுங்க. எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 4ax ப்ளஸ் 4a வர்க்கமாக இருக்கும். இங்கே உங்களுக்கு பாருங்கள் 4ax மைனஸ் எக்ஸ் வர்க்கம் இருக்குது. இது ஃபுல்லாக ஒரு மைனஸால் இருக்குங்க. அப்போ மைனஸ் எக்ஸ் வர்க்கம் சமன் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் 4ax மைனஸ் 4a வர்க்கம். இது அப்படி இந்த சைட் கொண்டு வாங்க. 4a வர்க்கம் மைனஸ் கேபிட்டல் எக்ஸ் வர்க்கம் உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் 4ax மைனஸ் எக்ஸ் வர்க்கம். அப்போ இதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம்? டிரெக்டாக ஒரு பதியிடலாம். 4a ஸ்கொயர்ட் மைனஸ் கேபிட்டல் எக்ஸ் என்ற வர்க்கம். இப்போ நீங்கள் அதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இதை தந்துருக்குறாங்க என்ன வடிவத்தில்? ஜிக்கு கீழே ஏ இன்ட்டு கேபிட்டல் ஏ வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம்னு சொல்லி.
அப்படியாக இருந்தால் கேபிட்டல் ஏ இருக்கிறதுல யார் இருக்கிறா? கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது 4a வர்க்கம், கேபிட்டல் ஏ வர்க்கம் அப்படிங்கிறது. அப்போ கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது சக ஓசைய 2a ஆக இருக்கும். சிம்பிள். ஓகே, யா நிலத்துடனான முதல் மொத்தலுக்கு சற்று முன்னர் துணிக்கையின் வேகம் யாது? இங்கே பாருங்க, இப்போ எனக்கு ஆல்ரெடி எனக்கு வேகத்துக்கான சமன்பாடு தெரியும். நீங்கள் வந்து இதையும் பாவிக்கலாம் அல்லது இதையும் பாவிக்கலாம். எனக்கு வந்து எக்ஸ் அளக்கிறது ஈஸினால எனக்கு இதை பாவிக்கிறது வந்து எனக்கு ஈஸி மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், துணிக்கையின் வேகம் வந்து எனக்கு தந்திருக்கிறாங்க இதுன்னு சொல்லி, அப்போது நானே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், மோதலுக்கு சற்று முன்னர்னு சொன்னால் இழைந்த நீளம் வந்து மட்டாக 3a இருக்கும்போது, 3a விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது, அதாவது எக்ஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்க போகுதுன்னு சொன்னால், ஓகே, எக்ஸ் வந்து உங்களுக்கு 3a ஆக இருக்கும்போது எக்ஸ் டொட்டுன்ற பெருமானம் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்? இதான் அவங்க கேட்குறான். அப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த சமன்பாட்டில் கொண்டு வந்து பிரதியிடுவோம். அப்போ எனக்கு வரப்போகுது மோதலுக்கு சற்று முன்னர் வேகம். ஓகே, மோதலுக்கு சற்று முன்னர் வேகம் வந்து எனக்கு எக்ஸ் டொட்டுன்ற வர்க்கம். நீங்கள் அவ்வளோ நீங்கள் இதையுமே பாவிக்கலாம். இதை பாவிச்சாலுமே உங்களுக்கு ஒன்றே தான் வரும். நீங்கள் அதை பாவிச்சாலுமே வந்து உங்களுக்கு ஒரே விடத்தான் வரும். கவனமாக பாவிக்கணும். இங்கே நீங்கள் பாவிக்கும் போது கேபிட்டல் எக்ஸுக்கு பெருமானம் போடணும். ஓகே, நான் ரெண்டையுமே செய்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், மோதலுக்கு சற்று முன்னர் வேகம் முதல் சமன்பாட்டை பாவிச்சிங்கன்னு சொன்னால் அது ஜிக்கு கீழே a × 4ax - x வர்க்கம் கொண்டு வந்து பிரதியிட்டிங்கன்னு சொன்னால் ஜிக்கு கீழே a × 4a × எக்ஸுக்காக 3a - x வர்க்கம், அப்படின்னா 3a வர்க்கம். சுருக்கினா உங்களுக்கு வரப்போகுது ஜிக்கு கீழே a × 4 12a வர்க்கம் -9a வர்க்கம், 3a முழுவதுண்ட வர்க்கம். இப்போ 3 வர்க்கம் 9a வர்க்கம். அப்போ ஜிக்கு கீழே a × 12 3 போனால் எவ்வளவு? 12 9 போனால் 3a வர்க்கம். ஒரு ஏயும் கேன்சல். அப்போ 3ga ஆக இருக்க போகும். அப்படி அந்த எக்ஸ் டாட் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ரெண்டு பக்கம் வர்க்கம் மூலம் எடுத்தீங்கன்னு சொன்னால் சக ஓசைய √2ga. மோதலுக்கு சற்று முன்னர் இருக்கிற வேகம் வந்து இந்த திசையில் இருக்கிறது நேர் திசை. அப்படியாக இருந்தால் எக்ஸ் டாட் வந்து உங்களுக்கு வரப்போகுது √3ga. சிம்பிள், பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஓகே, இதே நீங்கள் வந்து ரெண்டாவது சமன்பாட்டை பாவிச்சு கண்டிங்கன்னு சொன்னால் அப்பையும் இதே விட தான் வரும். இங்கே பாருங்கள், கேபிட்டல் எக்ஸ் டொட்டுன்ற வர்க்கம் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுது? ஜிக்கு கீழே a × கேபிட்டல் A வர்க்கம் கேபிட்டல் X வர்க்கம். ரைட், உங்களுக்கு தெரியும் நாங்கள் முதலே இந்த ஸ்மால் எக்ஸ் டபுள் டாட் அப்படிங்கிறதும் கேபிட்டல் எக்ஸ் டபுள் டாட் அப்படிங்கிறதும் சமனாக தான், கேபிட்டல் எக்ஸ் டாட் அப்படிங்கிறதும் சமனாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் முதல் தடவை வகையிடும் போது எனக்கு ஒரே விட தான் வந்துச்சு. அப்போ இதில் கொண்டு வந்து பிரதியிட்டோம்னு சொன்னால் ஜிக்கு கீழே a × a வர்க்கம், a வந்து 4a வர்க்கம், 4a வர்க்கம் கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸுங்கிறது வந்து எனக்கு தெரியும் x - 2a, எக்ஸுங்கிறது 3a, 3aயில் 2a போச்சுன்னா a. அப்போ a வர்க்கம் நேரடியாக விட வரும். அப்போது ஜிக்கு கீழே a × 3a வர்க்கம், அப்போது 3ga. அப்படியாக இருந்தால் எக்ஸ் டாட் வந்து வரப்போகுது √3g. சிம்பிள், நீங்கள் எப்படியும் செய்யலாம். கண்டாச்சு. முன்னர் துணிக்கையின் வேகம் யாது? ஓகே, துணிக்கைக்கும் நிலத்துக்கும் இடையே உள்ள மீளமைவு குணகமாகும் முதல் மொத்தலுக்கு பின்னர் இலை தளரும் வரைக்கும் துணிக்கையின் மேன்முக இயக்கத்துக்கு என தரப்பட்டுள்ளது. இங்கே பி ஆனது புதிய எளிமை இயக்கத்தின் துணியப்பட வேண்டிய வீச்சமாகும். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த துணிக்கை வந்து தரையை அடிக்குது. தரையை அடிக்கிற வேகத்தை வந்து ஒரு வின்னு சொல்லி எடுப்போம். வி
அப்படியாக இருந்தால் இந்த துணிக்கை பின்னதைக்கிற வேகம் v டேஷ்ட் என்னவாக இருக்கும்? எனக்கு தெரியும், ஒரு துணிக்கை சுவருடன் அடிக்கிற வேகம் வந்து v ஆக இருந்துச்சுன்னு சொன்னால், மீளமைவு குணகம் e ஆக இருந்துச்சுன்னு சொன்னால், பின்னதைக்கிற வேகம் e இன்ட்டு v ஆக இருக்கும். நியூட்டன்ட பரிசோதனை விதி. ஓகே, ஏன் நீங்கள் சுவர் வந்து இயங்க போகிறதில்ல, அப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அப்போ நியூட்டனின் பரிசோதனை விதிப்படி நீங்கள் சொல்லலாம். ஓகே, நியூட்டனின் பரிசோதனை விதிப்படி பின்னதைக்கிற வேகம் v டேஷ்ட் அப்படிங்கிறது e இன்ட்டு v ஆக இருக்கும். அவ கொண்டு வந்து பிரதிட்டிங்கன்னு சொன்னால், அவங்க e வந்து தந்திருக்கிறாங்க, மீளமைவு குணகம் வந்து 1/3 வர்க்கமூலம் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் விக்காக 3ga. அப்போ இந்த வர்க்கமூலம் 3 கேன்சல் ஆகுச்சுன்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஏ பின்னதைக்கிற வேகமாக இருக்கும். ரைட், இப்போ அதை வச்சு எப்படி பிஏ கண்டுபிடிக்கிறது? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், முதல் உள்ள எளிமை சேர்க்கத்துக்கும் இப்போ உள்ள எளிமை சேர்க்கத்துக்கும் எது மாறும், எது மாறாது? இங்கே பாருங்க, தரையை வந்து அடித்த பிறகு 2 விஷயங்கள் இருக்குது. முதலாவது எளிமை சேர்க்கத்தின் மையம், ரெண்டாவது எளிமை சேர்க்கத்தின் வீச்சம். எனக்கு சொல்லுங்க, மோதின பிறகு எளிமை சேர்க்கத்தின் மையம் மாறுமா? எப்படி யோசிக்கிறது? இங்கே பாருங்க, எளிமை சேர்க்கத்தின் மையத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம்? எளிமை சேர்க்கத்தின் மையத்தை நாங்கள் எஃப்(ma) பாவிச்சு அதில் இருந்து நாங்கள் என்ன செஞ்சோம்? எளிமை சேர்க்கத்தின் மையத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுக்கும் துணிக்கையின் வேகத்துக்கும் ஏதும் சம்மந்தம் இருக்குதா? இன்கேஸ் நீங்கள் இங்கே நினைக்கல வர்க்கமூலம் ஜிஏங்கிற வேகம் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வேகத்தோட வீசினா கூட இந்த எஃப்(ma) மாற்றம் ஏற்படுமா? இல்லை, இந்த எஃப்(ma) மாற்றம் ஏற்படாது. அதாவது இந்த எளிமை சேர்க்கத்தின் மையத்தில் மாற்றம் ஏற்படாது. அப்போது இங்கே என்ன செய்யாதுன்னு சொன்னால், உங்களுக்கு எளிமை சேர்க்கத்தின் மையம் மாறாது, ஆனால் என்ன செய்யும்? வீச்சம் மாறுபடும். அவ்வளோதான் கான்செப்ட். வீச்சத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க எனக்கு தந்திருக்கிறாங்க, இப்போ புதிய எளிமை சேர்க்கத்தின் வீச்சம் b-ஆக இருந்துச்சுன்னு சொன்னால் x டாட் வர்க்கம் சமன் ஜிக்கு கீழே a இன்ட்டு b வர்க்கம் மைனஸ் கேபிட்டல் X வர்க்கம்னு சொல்லி. எளிமை சேர்க்கத்தின் மையம் மாறாது. அப்போ இந்த கேபிட்டல் எக்ஸுங்கிறது இந்த எளிமை சேர்க்கத்தின் மையத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சி. அப்போ இதில் பிரதியிட்டோம்னு சொன்னால் என்ன செய்யலாம்? புதிய எளிமை சேர்க்கத்தின் வீச்சத்தை நான் கண்டுபிடிக்கலாம். விளங்குச்சா உங்களுக்கு? யா, இங்கே பாருங்க, அப்போது இப்போ இந்த டைமில் கேபிட்டல் எக்ஸ் வந்து என்னது? கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது ஏ, கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது ஏன் எனக்கு ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிறது 3a, கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 2a. அப்போ பிரதிட்டிங்கன்னு சொன்னால் கேபிட்டல் எக்ஸ் வந்து ஏ. அப்போது இந்த சந்தர்ப்பத்தில் கேபிட்டல் எக்ஸ் சமன் ஏ ஆக எக்ஸ் டாட் வந்து என்னவா இருக்குது? பின்னதைக்கிற வேகம் புதிய எளிமை சேர்க்கத்தில் வர்க்கமூலம் ஜிஏவாக இருக்குது. அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஏ. கொண்டு வந்ததில் பிரதிட்டிங்கன்னு சொன்னால் ஜிஏ சமன் எக்ஸ் டாட் வர்க்கம் ஜிக்கு கீழே ஏ இன்ட்டு பி வர்க்கம் மைனஸ் கேபிட்டல் எக்ஸ் என்ற வர்க்கம். அப்போ ஏ வர்க்கமாக இருக்க போகுது. இந்த ஜிஎம் கேன்சல். அப்போ ஏ வர்க்கம் சமன் பி வர்க்கம் மைனஸ் ஏ வர்க்கம். அப்படியாக இருந்தால் பி வர்க்கம் வந்து 2 மடங்கு ஏ வர்க்கம். இங்கே பி வந்து உங்களுக்கு வரப்போகுது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a. சிம்பிள். சக ஓசைய வரும். இங்கே நாங்கள் வீச்சம் வந்து நாங்கள் பாசிட்டிவாக நாங்கள் பருமன் அளக்கிறோம். அப்போ வீச்சம் வந்து உங்களுக்கு வரப்போகுது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2e. இங்கே நான் முதலுமே வந்து ப்ளஸ்ஸோ மைனஸ் போட்டிருப்பேன். அங்கனைக்கிலேயுமே வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்தீங்கன்னா ஓகே. வீச்சம் வந்து 2e. அங்கே வந்து திசையை கன்சிடர் பண்ண தேவையில்லை. நீங்கள் இடப்பெயர்ச்சியை கன்சிடர் பண்ணி நீங்கள் ப்ளஸ்ஸோ மைனஸ் எடுக்கணும். இங்கே வீச்சம் வந்து உங்களுக்கு 2a இருக்கும். சிம்பிள். ஓகே, இலகுவான கேள்வி. ஓகே, வீச்சை பிஏ கண்டுபிடிச்சாச்சு.
பிறகு என்ன கதைக்கிறாங்க? வீச்சமாகும் துணிக்கை மேலே விவரித்த எளிமைசை இயக்கங்களை கீழ்முகமாகவும் மேல்முகமாகவும் மாற்றும் மொத்த நேரம் என காட்டுக. சிம்பிள். இங்கே பாருங்கள், மொத்த நேரத்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேப்பா என்ன நடக்குது? முதல்ல நீங்கள் என்ன செய்கிறீங்க? துணிக்கையை விடுறீங்க. மேலேருந்து விட்டிங்கன்னு சொன்னால் முதல்ல துணிக்கையை வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த மட்டத்தில் இருந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஏ இதிலிருந்து அதன் இயற்கை நீளம் ஏ வரைக்கும் வருது. எனக்கு சொல்லுங்கள், இது டி சமன் 0 இங்கேருந்து துணிக்கை இங்கே வாரதுக்கான நேரம் T1 நேரம் எடுக்குதுன்னு சொல்லி வைப்போம். துணிக்கை இந்த மட்டத்திலிருந்து இந்த மட்டம் வரைக்குமான நேரம் T1 சொல்லி எடுப்போம். T1. அப்போ இது A, இது இது O, இது A. T O to A நான் எடுக்கிறேன் T1 சொல்லி. எனக்கு சொல்லுங்கள், இதிலிருந்து இது வரைக்குமான இயக்கம் எளிமைசை இயக்கமா இல்லை இழுபட்டு இருக்குதா? அது சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கமா? இல்லை, இங்கே இழையில் இழுவை இல்லை, இது சாதாரண புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். அப்போ நீங்கள் இதிலேருந்து இது வரைக்கும் என்ன செய்யலாம்? நீங்கள் SMN UT + ½ யூஸ் பண்ணி நீங்கள் நேரத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் முதலாவது துணிக்கைக்கு கீழ் நோக்கி S = UT + ½ AT வர்க்கம் பாவிச்சோம்னு சொன்னால், அல்லது வேறு எதுவும் சமன்பாடு பாவிக்கலாமா? நேரத்தை கண்டுபிடிக்கணுமா? அந்த V = U + AT அல்லது S = இதுவே ஓகே. அப்போ துணிக்கை இங்கேருந்து இங்கே வாரத்துக்கு போன தூரம் அப்படிங்கிறது A, வர்க்க மூலமெல்லாம் சம்மந்தப்படும். என்ன ஓகே, இது சாதாரண இயக்க சமன்பாடு. எனக்கு இந்த இருபடி சமன்பாடு தீர்க்கிறத விட எனக்கு ஈஸியான முறை எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க என்ன செய்யுங்க? இது இருபடி சமன்பாடு இல்லாமல் தீர்க்கிறதாக இருந்தால் V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2AS பாவிங்க. இறுதி வேகத்தை கண்டுபிடிப்போம். ஆரம்ப வேகத்தின் வர்க்கம் GA + 2 × G × S A. அப்போது 3GA இருக்க போகுது. ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னு சொன்னால் V = சக ஓசைய வர்க்கமூலம் 3GA. எனக்கு திசை ஆல்ரெடி தெரியும், கீழ் நோக்கி இருக்குது ப்ளஸ், அப்படியாக இருந்தால் வேகம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3GA. அப்போ எனக்கு நேரம் வேணுமாக இருந்தால் V = U சக AT பாவிச்சிங்கன்னு சொன்னால் இறுதி வேகம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3GA, ஆரம்ப வேகம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் GA + G × T1. இங்கே T1 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ T1 வரப்போகுது வர்க்கமூலம் 3GA மைனஸ் வர்க்கமூலம் GA கீழே G. நீங்கள் வேணுமா அந்த ஃபுல்லாக நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் GA நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு கீழே ஒரு G. அப்போ வர்க்கமூலம் 3 - 1. இந்த Gயும் Gயும் கேன்சல் ஆகிச்சுன்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏக்கு கீழே G × வர்க்கமூலம் 3 - 1. இதை தேவைப்பட்ட நாங்கள் பாவிச்சுக்குவோம். பிறகு துணிக்கை ஏக்கு வந்துருச்சு. வந்த பிறகு என்ன செய்யுது? இதுக்கு பிறகு எளிமைசை இயக்கம். ஓகே, இதுக்கு பிறகு உங்களுக்கு எளிமைசை இயக்கம் துணிக்கை என்ன செய்யுதுன்னு சொன்னால் கீழே வரைக்கும் வருது. கீழே வரைக்கும் வரும் வரைக்கும் உள்ள இயக்கம் இதில் இருந்து இந்த இடத்துல இருந்து இதுக்கு நான் Bன்னு வச்சுக்குவோம். இது ஏங்கிற தானம், இது இந்த மட்டம் ஏங்கிற தானம். ஏங்கிற தானத்திலேருந்து Bங்கிற தானம் வரைக்கும் உள்ள இயக்கம் என்ன? எளிமைசை இயக்கம். இந்த அளவு நீளம் A. எளிமைசை இயக்கத்தின் மையம் X 2. அப்போ இது A கீழே A. ரைட். இப்போது எளிமைசை இயக்கத்தின் வீச்சம் நாங்கள் கண்டுபிடிச்சோம். கேபிட்டல் A என்ன வந்துச்சு? எளிமைசை இயக்கத்தின் வீச்சம் 2A எனக்கு வந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போது இந்த துணிக்கை இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்குமான நேரத்தை நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமைசை இயக்கத்தின் நேரத்தை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? 2 முறைகள் இருக்குது. ஈஸியான முறை என்ன? வட்டம் வரைகிறது. வட்டம் வரையணுமாக இருந்தால் எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? 2 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். எளிமைசை இயக்கத்தின் மையம் என்னது,
எளிமேசு இயக்கத்தின் வீச்சம் என்னாது? ரெண்டுமே தெரியும் தானே. எளிமேசு இயக்கத்தின் மையம் இது, வீச்சம் வந்து 2a. அப்போ இதை மையமாகவும் 2a ஆரையுடைய ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சோம்னு சொன்னால் அந்த வட்டம் வந்து சம்திங் எனக்கு இப்படி இருக்கும். அப்படி வந்து இது வட்டத்தின் ஒரு பகுதி. ஓகே, வட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். இந்த வட்டம் வந்து சம்திங் இப்படி போகும். எனக்கு முழு வட்டம் தேவையில்லை, அதனால் நான் முழுசாக வரையலை. அப்போது எனக்கு எளிமை இசை இயக்கத்தில் துணிக்க இங்கேருந்து இங்கே வாரதுக்கான நேரம் அப்படிங்கிறது, நீங்கள் அந்த வட்டத்தை வரைஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த வட்ட இயக்கத்தில் இதில் இருந்து இந்த மட்டம் இது வரைக்கும் வாரதுக்கான நேரத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ வட்ட இயக்கத்தில் இதுலேருந்து இது வரைக்கும் வாரதுக்கான நேரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தில் இருக்குது, துணிக்கை இங்கேருந்து இங்கே வாரத்துக்கான நேரம் வேணுமானா நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கு திருமுன கோணம் தீட்டா வேணும். திருமுன கோணம் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், இவரையும் மையத்தையும் இணைப்பீங்க, இவரையும் மையத்தையும் இணைப்பீங்க, இதுதான் உங்களுக்கு திருமுன கோணம். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இங்கே பாருங்கள், இவரையும் இணைச்சிக்கிறேன், இவரையும் இணைச்சிக்கிறேன். அப்போ எளிமேசை இயக்கத்தில் இங்கேருந்து இங்கே வரும்போது திருமுன கோணம் அப்படிங்கிறது இந்த அளவு கோணம். இந்த அளவு கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், இந்த அளவு நீளம் வந்து ஏ, இந்த அளவு நீளம் வந்து 2a. அப்போ இந்த கோணத்தை ஒரு ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னால் சைன் ஆல்ஃபா எழுதுங்க. சைன் ஆல்ஃபா வந்து என்னது? சைன் ஆல்ஃபா வந்து ஏக்கு கீழே 2a, அப்போ அரை. எந்த கோணத்துக்கு சைன் எடுத்தால் அரை வரும்? 30 பாகையா? அப்போ ஆல்ஃபா வந்து உங்களுக்கு வரப்போகுது 30 பாகை π/6. அப்போ இது π/6ன்னு சொன்னால் அதே மாதிரி தானே இது a, இது 2a. அப்போ இதுவும் ஆல்ஃபா π/6. அப்போ இந்த ரெண்டு கோணம் 30 பாகை 60 பாகைன்னு சொன்னால் இது 120 பாகையாக இருக்கும் டீட்டா. அப்போ டீட்டா வந்து உங்களுக்கு வரப்போகுது 120 பாகைன்னு சொன்னால் 2π/3. ஓகே, அப்போ இது இந்த கோண பாகம் ஒமேகாவாக எனக்கு தெரியும், டீட்டா சமன் ஒமேகா டி. அப்போ கொண்டு வந்து பிரதியிட்டோம்னு சொன்னால் தீட்டா வந்து எனக்கு வரப்போகுது 2π/3, இது சமன் ஒமேகா எனக்கு தெரியும், ஒமேகா வர்க்கம் தான் எனக்கு என்ன? GA. அப்போ ஒமேகா வர்க்கம் வந்து எனக்கு GAன்னு சொன்னால் ஒமேகா அப்படிங்கிறது வர்க்க மூலத்துக்குள்ளுக்கு GOA. கொண்டாந்து பிரதியிடுங்க. பிரதியிட்டிங்கன்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் GOA. இங்கேருந்து இங்கே வார்த்தைக்கான நேரம் TABயை வந்து நான் T2ன்னு எடுக்கிறேன். அப்போ T2 வந்து உங்களுக்கு வரப்போகுது, T2 வந்து என்ன? 2π/3 இன்ட்டு 2π/3 இன்ட்டு குறுக்க பொறுக்குனீங்கன்னு சொன்னால் வர்க்க மூலம் ஏக்கு. சிம்பிள். இப்போ ரெண்டாவது, இப்போ துணிக்கை வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் கேள்வி வந்து என்ன? துணிக்கை எளிய இசை இயக்கங்களையாச்சும் மொத்த நேரம் என்ன காட்டுங்க. நான் நினைக்கிறேன் மேபி நாங்கள் வந்து இதை காண்றது இங்கேருந்து இங்கே பார்த்துக்கான நேரத்தை காணணுங்கிற அவசியம் இல்லை. எளிமை இசை இயக்கம்னு சொன்னால் இதிலேருந்து இது வரைக்கும், திரும்ப இதிலேருந்து இது வரைக்கும். இப்போ துணிக்கை மேலே போகும்போது துணிக்கையின் ரெண்டாவது எளிமை இசை இயக்கத்தின் மையம் மாறுமா? மாறாது. வீச்சம் மாறும். வீச்சம் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம்? b வந்து வர்க்க மூலம் 2a, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a. அப்போ என்ன செய்ய போகிறேன்? துணிக்கை திரும்ப இங்கேருந்து இதுவரைக்கும் போகிறதுக்கான நேரம்னு சொன்னால் இதை மையமாகவும் வர்க்க மூலம் 2a ஆரையாகவும் ஒரு வட்டம் ஒன்று வரைங்க. அந்த வட்டம் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் சம்திங் இப்படி இருக்கும். எனக்கு முழுமையான வட்டம் தேவையில்லை, எனக்கு இந்த பார்ஷலாக இந்த பகுதி மட்டும் போதும். ஓகே, வட்டம் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் சம்திங் உங்களுக்கு இப்படி வரும். அப்போது ரெண்டாவது எளிமை இயக்கத்தில் துணிக்கை இங்கேருந்து இங்கே போகிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது வட்ட இயக்கத்தில் இங்கே இருந்து இங்கே வரும் வரைக்கும் நேரமாக இருக்கும். முதல் மாதிரியை நாங்கள் என்ன செய்வோம்? மையத்தோடு இணைச்சிக்குவோம். இது வந்து வர்க்க மூலம் 2a. அப்போ இதுவுமே வர்க்க மூலம் 2a. இது ஒரு பீட்டான்னு சொல்லி எடுங்க. இது a, இது வர்க்க மூலம் 2a.
இது ஏன்னு சொன்னால் பீட்டா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போடலாம். இது π/4 இருக்கும். அது நீங்கள் சைன் எழுதி பாருங்கள். சைன் எழுதுனீங்கன்னா 1/2. அப்போ 1/2 வரும்போது இது π/4. இது π/4ன்னு சொன்னால் இதுவும் π/4. அப்போது 90 π/4ம் π/4ம் 90. அப்போ இந்த கோணம் வந்து 90 பகையாக இருக்கும் π/2. அப்போ துணிக்க இதுலேருந்து இதுக்கு போகிறதுக்கான நேரத்தை நீங்கள் போடலாம். θ = ω/t போட்டிங்கன்னு சொன்னால் π/2 = ஒமேகா √GA × T3. அப்போ T3 வந்து உங்களுக்கு வரப்போகுது π/2 × √AOG. அப்போ மொத்த எளிமை சேர்க்க நேரம் அப்படிங்கிறது இதிலிருந்து இது வரைக்குமான நேரம் T2 ப்ளஸ் இதிலிருந்து இது வரைக்குமான நேரம் T3. அப்போ T2 + T3ன்னு சொன்னால் 2π/3 × √AOG ப்ளஸ் π/2 × √AOG. நீங்கள் என்ன செய்யலாம்? √AOGயை நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் 2π/3 ப்ளஸ் π/2 ரெண்டு பேரையும் கூட்டினா என்ன வரப்போகுது? இவரை நான் மேலேயும் கீழையும் வந்து 2ஆல் பெருக்கிக்கிறேன். இவரை நான் மேலேயும் கீழையும் வந்து 3ஆல் பிரிக்கிறேன். இப்போ என்ன வரப்போகுது? √AOG × 4π ப்ளஸ் 3π. அப்போ 7π கீழே 6. அப்போ வரப்போகுது 7π/6 √AOG. இதுவை காட்ட சொல்கிறாங்க. 5π/6. எங்கனைக்குள்ள மிஸ்டேக் விட்டுருக்குறோம். ஒரு நிமிஷம் பார்ப்போம் என்ன மிஸ்டேக். கீழ்முகமாகவும் மேல்முகமாகவும் எடுத்த மொத்த நேரம் 5π/6. 5π/6 வந்து நாங்கள் கோணம் போட்டது சரியா? இந்த கோணம் வந்து சைன் எடுக்கிறோம். சாரி, இங்கே பாருங்கள். சாரி இங்கே பாருங்கள், நாங்கள் சின்ன மிஸ்டேக் ஒன்று விட்டுட்டோம். நான் சைன் எழுதி இருக்கிறேன். இன்றைக்கி கொஸ் தானே வருமேனே. அப்போ கொஸ் ஆல்ஃபா வந்து உங்களுக்கு கொஸ் ஆல்ஃபா வந்து அரைன்னு சொன்னால் ஆல்ஃபா வந்து என்ன 60 பாகைன்னு சொன்னால் இது π/3. அப்போ இதுவுமே வந்து π/3. அப்போ இங்கே தீட்டா வந்து π/3. அப்போ தீட்டா π/3ன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடம் வந்து வரும். இங்கே தீட்டா வந்து π/3. அப்போ 2 வராது, இங்கேயும் 2 வராது. அப்போ இங்கேனிக்கிலையும் வந்து இந்த 2π/3 வராது. அப்போ இங்கேனிக்கில் வந்து 2π + 3π. அப்போ 5π. அப்போ இங்கேனிக்கில் 5. ஓகே, அதை உட்காந்து இன்றைக்கி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு T2 + T3 வந்து உங்களுக்கு வரும் 5πக்கு கீழே 6 மடங்கு √AOG. சிம்பிள். ஓகேவா? இது இலகுவான கேள்வி. நீங்கள் ஒரு ஃப்ளோவில் போனீங்கன்னு சொன்னால் செஞ்சுக்கிட்டு போகலாம். இதில் வந்து பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடியும் நாங்கள் இதே மாதிரி கேள்விகள் செய்திருக்கோம். ஓகே, நாங்கள் என்ன செய்வோம்? அடுத்த கேள்வியை அடுத்து பார்ப்போம்.